அக்ரி கோர்ஸ் ஆன்லைன் அப்ளை ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. கவ் காலேஜ் அட்மிஷன் ஃபுல் விவரம் இந்த வீடியோல இருக்கு. ஃபுல் வீடியோ பாருங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், செல்வபாலாஜி இன்ஃபோ ஹப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 2026 வருஷத்துக்கான TNAU, அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி போடுறதுன்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். கவலையே வேண்டாம், இன்னைக்கு நாம அதை பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஒரு மென்டாரா இருந்து இந்த மொத்த ப்ராசஸையும் உங்களுக்கு ஈஸியாக்க நான் ரெடி. அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ண நீங்கள் ரெடியா? இந்த படிப்பு உங்கள் ஃப்யூச்சரை எப்படி மாற்ற போகுதுன்னு நினைக்கும் போதே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குல்ல? சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்குள்ளே போயிடலாம். ஓகே, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, என்னென்ன கோர்சஸ் இருக்கு, முதல் ஸ்டெப்பான ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் பர்சனல் டீடைல்ஸ், அகடமிக் ரெக்கார்ட்ஸ், காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கறது, ஃபைனலா டாக்குமெண்ட் அப்லோட் அண்ட் பேமெண்ட், இது எல்லாத்தையும் தான் வரிசையா பார்க்க போறோம். முதல்ல TNUல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு பார்த்துடலாம். இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நம்ம ரெகுலரான BSc அக்ரி, ஃபாரஸ்ட்ரி மட்டும் இல்லாம ஃபுட் டெக்னாலஜி, நியூட்ரிஷன், பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜின்னு நிறைய மாடர்ன் கோர்சஸ் இருக்கு. இது மட்டுமா, கம்ப்யூட்டர் சயின்ஸோட இணைந்த அக்ரி, IT, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அப்புறம் கெமிஸ்ட்ரின்னு ரொம்பவே அட்வான்ஸ்டான கோர்சஸும் தராங்க. இதுல உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். கோர்சஸ் ஓகே, ஆனா தகுதின்னு ஒன்று இருக்குல்ல, அப்ளை பண்ணும்போது ஒரு முக்கியமான ரூலை நீங்க மனசுல வச்சுக்கணும். அதுதான் இந்த நம்பர் 21. அப்படின்னா என்னன்னா, அப்ளை பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா 21 வயசு பூர்த்தி ஆகியிருக்க கூடாது. இந்த ஏஜ் லிமிட்டை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி மறக்காம செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸோட முதல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன். இது ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப் தான். முதல்ல உங்ககிட்ட ஆக்டிவா இருக்கிற ஒரு மொபைல் நம்பர் அப்புறம் இமெயில் ஐடியை கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா OTP, வெரிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இதுக்கு தான் வரும். அடுத்து ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா உங்க இமெயிலுக்கு வர லிங்க் கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். அடுத்ததா ஸ்டெப் 2. இங்க தான் உங்களோட பர்சனல் டீடைல்ஸை நாம ஃபில் பண்ண போறோம். இங்க சில பேசிக் டீடைல்ஸ் கேட்பாங்க. உங்க அப்பா அம்மா பேரு, +2ல நீங்க என்ன சப்ஜெக்ட் குரூப் படிச்சீங்க அப்படிங்கறத எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாம கரெக்டா டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதாவது சிறப்பு இடஒதுக்கீடு ஏதாச்சும் தேவைப்பட்டா அந்த ஆப்ஷனையும் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. கடைசியா உங்க முழு அட்ரஸை தப்பில்லாம ஃபில் பண்ணிடுங்க. இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். ஸ்டெப் 3, உங்க அகடமிக் ரெக்கார்ட்ஸ் பத்தினது. இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க 10th அப்புறம் 12th மார்க்ஸை ரொம்ப அக்யூரேட்டா என்டர் பண்ணணும். நீங்க ஸ்டேட் போர்டா இல்ல CBSEயா, எத்தனை அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணீங்க, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற டீடைல்ஸை கொடுக்கணும். அது போக நீங்க படிச்ச ஸ்கூல் எந்த மாவட்டத்துல இருக்கு, அது கவர்மெண்ட் ஸ்கூலா அப்படிங்கிறதையும் இங்க கிளியரா மென்ஷன் பண்ணணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. உங்க ஃபேமிலியில நீங்க தான் முதல் பட்டதாரி, அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னா கண்டிப்பா அந்த சர்டிஃபிகேட் நம்பரை இங்க கொடுக்கணும். அதே மாதிரி நீங்க 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா அந்த டீடைலையும் மிஸ் பண்ணாம மென்ஷன் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சீட் கிடைக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பேரண்ட்ஸோட ஆக்குபேஷன் அண்ட் இன்கம் டீடைல்ஸ். உங்க அப்பா அம்மா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு கேட்டிருப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த 2.5 lakhs அப்படிங்கிற லிமிட். உங்க குடும்பத்தோட ஆனுவல் இன்கம் 2.5 lakhsக்கும் கீழே இருக்கா அப்படிங்கிறத கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். ஓகே, இப்போ ஸ்டெப் 4, காலேஜ் ப்ரிஃபரன்ஸ். உங்க ட்ரீம் காலேஜை செலக்ட் பண்ற இடம் இதுதான். இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணணும். லிஸ்ட்ல இருக்கிற காலேஜஸ்ல உங்களுக்கு எந்த காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை ஃபர்ஸ்ட் சாய்ஸா வைங்க. அப்படியே ஆர்டரா செகண்ட், தேர்ட்னு உங்களுக்கு விருப்பமான காலேஜஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மறக்காம சேவ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. நீங்க கொடுக்குற இந்த ஆர்டரை வச்சு தான் உங்களுக்கு காலேஜ் அலாட் பண்ணுவாங்க. அதனால டேக் யுவர் டைம். ஃபைனலா அப்ளிகேஷன் ப்ராசஸோட கடைசி ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். டாக்குமெண்ட் அப்லோட் அண்ட் பேமெண்ட். இந்த பேஜ்ல உங்க 10th மார்க் ஷீட்டை கிளியரா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். பண்ணிட்டு இது வரைக்கும் நீங்க ஃபில் பண்ண எல்லா டீடைல்ஸும் கரெக்டா இருக்கான ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ சிஸ்டம் உங்களை ரொம்ப பாதுகாப்பான பேமெண்ட் கேட்வே பேஜுக்கு கூட்டிட்டு போகும். கங்க்ராட்ஸ், நீங்க கடைசி ஸ்டெப்புக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டீங்க. உங்க கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு யூஸ் பண்ணி ஆன்லைன் மூலமா பேமெண்ட் செக்யூர்டா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தட்ஸ் இட். எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம உங்க அப்ளிகேஷன் சூப்பரா சப்மிட் ஆயிடுச்சு. அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சது. அடுத்து என்ன? 2026 வருஷம் உங்களுக்காக நிறைய புது வாய்ப்புகளோட காத்துட்டு இருக்கு. இந்த பிரம்மாண்டமான அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில எந்த கேம்பஸ் உங்களை வெல்கம் பண்ண போகுதுன்னு நினைக்கும் போதே செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல? இந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்க கனவு காலேஜ்ல நுழைய நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? திங்க் பண்ணிட்டே இருங்க. உங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள்.
செல்வ பாலாஜி இன்ஃபோ ஹப்பை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்குங்கள்.